ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தமிழ்நாட்டில் சமயக்குறவர்கள் அப்படின்னு 4 குரு சுவாமிகள். குரு என்றால் எடை அதிகம்னு அர்த்தம். குரு என்றால் செயல்னு அர்த்தம். குருன்னா ரொம்ப கன ஆள். குரு என்றால் இருட்டை நீக்குவதுன்னு அர்த்தம். பல அர்த்தங்கள் சமஸ்கிருதத்தில் உண்டு. குரு என்றால் இருட்டை நீக்குவது, ரு நீக்குவது. கு என்றால் இருள், அகவிருளை நீக்குபவர். அதனால் அவர் குருன்னு பேர். ஒரு குருன்னா குருங்கிறோம். 4 பேர் சேர்ந்தா குரோ, குரவ. குரவ அப்படின்னா ப்ளூரல், பன்மையில் குருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். குருக்கள் அப்படிங்கிறது பேர நம்ம குரவ அப்படின்னு சொல்லலாம். அதனால் சமய குரவர்கள் 4 பேர் சொல்லுவாங்க. அப்பரர், அப்பர், சுந்தரர், ஆருடை பிள்ளை, மாணிக்க வாசகர் அப்படின்னு 4 பேரை சொல்லுவாங்க. இது அழகாக ஒரு பாட்டம் பாடியிருக்கிறாங்க. எப்படி பாடினாரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனை. எப்படி பாடினாரோ அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும். அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்தே உன்னையே எப்படி பாடினாரோ அப்படின்னு ஒரு பாட்டு. அவங்க 4 பேர் எப்படி பாடினாங்களோ பொருள் உணர்ந்தே, சும்மா வெறும் பொருள் இல்லாத வார்த்தைகள் கிடையாது, உள்பொருளோடு வைத்து நம்ம சொல்லியிருக்கிறாங்களே, அது மாதிரி நானும் பாடணும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார். அந்த 4 பேரில் மாணிக்க வாசகரை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அவருடைய நூலுக்கு திருவாசகம் அப்படின்னு பேர். மாணிக்க வாசகர் மதுரை பக்கத்தில் இருக்கிற திருவாதவூர் என்ற ஊரில் பிறந்தவர். ஆனால் அவருக்கு திருவாத ஊரார்னு ஊர் பேர் வச்சே அழைக்கிறது வழக்கம். அவர் கல்வி கேள்வியில் ரொம்ப சிறந்தவராக இருந்ததுனாலும், ஞாபக சக்தி அதிகமாக இருந்தாலும், கணிதம் போன்றதில் ரொம்ப கூர்மையான புத்தி படைத்தராக இருந்ததுனால பாண்டிய மன்னன் அவருடைய நாட்டில் முக்கியமான மந்திரி பதவியை கொடுத்து வச்சுருந்தார். நல்ல மந்திரிகள் எல்லாம் அறிவுடையவர்களாக இருக்கணும்னு அந்த நாட்டு மக்களுடைய ஆசை, மன்னனுடைய ஆசையும் அதுதான். இப்போ மக்களுடைய ஆசை அப்படி இல்லை. அறிவுடையவர்களை யாரும் மந்திரிகள் ஆக்கிறது இல்லை. மந்திரி என்றாலே மந்திரம், மனதால் கூர்மையான அறிவுடையவன் தான் மந்திரி. மந்திரம்னா மனம், மனதை சரியாக பயன்படுத்துபவன், புத்தியை சரியாக பயன்படுத்துபவன் தான் மந்திரி. இப்போ எப்படிப்பட்ட மந்திரிகள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். திருவாத ஊரர் மந்திரியாக அங்கே பயன்படும்போது நாடு செழிப்பாக இருந்ததை பார்க்குறார். ஒரு சமயம் இதெல்லாம் கதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோழ நாட்டில் அரபு நாட்டு குதிரைகள்லாம் கப்பலில் இறங்கியிருந்தது. அந்த அரபு குதிரைகளெல்லாம் இந்த போர்க்களத்தில் ரொம்ப வேகமாக ஓடக்கூடியதும் வலிமையானதும் அழகானதாக இருந்ததுனால அதை போய் வாங்கிட்டு வாங்கன்னு மந்திரிக்கு காசு கொடுத்து அனுப்புகிறார். பொற்காசுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாத ஊரார் அங்கே போய் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு வந்த வேலையை மறந்துட்டு கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டார். கொண்டு வந்த காசெல்லாம் கோயிலுக்கும் சிவத்தொண்டுக்கும் செலவு பண்ணிவிட்டு அங்கேயே இருந்துட்டார். ஏன்னா போனவர் ஆளே காணுமேனு மாதக்கணக்காச்சுன்னு சொல்லி ஆளுகளாம் போட்டால் இது மாதிரி அவர் சாமியாராக இருக்கிறாரு, கோயிலாக சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். இது பெரிய குற்றம் இல்லையா? ராஜ குற்றம், அரச குற்றங்கிறதுனால அவரை தண்டிக்கணும். பொற்காசுகள் இப்படி வீணடிக்கிறது தப்பு, அப்புறம் கொடுத்த வேலையை செய்யாமல் இருக்கிறதும் தப்பு அப்படிங்கிறதுனால கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமானுடைய அருளால் அவர் சொல்கிறாரு, குதிரைகளெல்லாம் சேரும், நீங்கள் போய் ராஜா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அரண்மனைக்கு குதிரைகள்லாம் சேருது. பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இந்த குதிரைகள்லாம் எங்கேருந்து வந்தது, இவர் இப்படி சொன்ன செய்திகளெல்லாம் என்ன, அவர் செலவு செய்துட்டார், சிவகாரியங்கள் பணத்தை செலவிட்டு விட்டார் என்று சொல்கிறார்களே, இது எப்படி வந்ததுன்னு சொல்லும் பொழுது அந்த குதிரைகளாக நரியாக மாறிடுது. பரியை நரியாக்கிய கதைன்னு சொல்லுவாங்க. ராஜாவுக்கு இன்னும் கடுங்கோபம் வந்துடுச்சு.
இது பெரிய குற்றம், இது மாதிரி தந்திரங்கள்லாம் செய்து ஏமாத்துறது குற்றங்கிறதுனால அவரை சிறைப்பிடித்து சிறையில் அவங்க அடைச்சி விட்டுக்கிறாங்க. நீண்ட காலம் அவர் சிறையிலிருந்து வாடுறார். அதன் பிறகு அவருக்கு போதும், தண்டனை போதும்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னை இந்த அரச பொறுப்புலேருந்து விட்டுடுங்க, நான் சிவத்தொண்டு செய்வதற்கும் எனக்கு ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சன்னியாசம் வாங்கிட்டு அவர் சிவத்தொண்டுக்கு செய்கிறார். கைலாயம் போன்ற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து சிவபுராணம் போன்ற பாடல்களை எழுதினார். அந்த தொகுதிக்கு நாம் திருவாசகம் என்று பெயர் வச்சிருக்கிறோம். சமஸ்கிருதத்தில் 51 அக்ஷரங்கள் உண்டு. அ ஆ இ ஈன்னு சொல்கிறோம் இல்லையா, அது 51 எழுத்துக்கள் உண்டு. நம்ம தமிழில் வந்து உயிரெழுத்துக்கள் 12, உயிர்மெய் எழுத்துக்கள் 18, மெய்யெழுத்துக்கள் 18ன்னு சேர்த்து அதோடு சேர்த்து உயிர்மெய் எழுத்துன்னு சேர்த்துக்குவோம். இப்படி கூட்டி பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேரும் என்னென்ன சப்தங்களை உண்டு பண்ண முடியுமோ அத்தனை சப்தங்களையும் உள்ளடக்கியது சமஸ்கிருதம். ஒரு சில சப்தங்கள் அதில் இல்லாமல் இல்லைன்னு சொல்லவே முடியாது. தமிழுக்கு சிறப்பானது ழாங்கிறாங்க, அங்கே ழாங் என்பதும் உண்டு. அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது சொல்லணும், அதுக்குன்னு தனி எழுத்து இல்லாவிட்டாலும் ழா என்ற எழுத்து அங்கே இருக்கும். ரா என்பதை ழா என்று அங்கே சொல்வார்கள். சமஸ்கிருதம் நன்றாக செய்யப்பட்ட ஒரு மொழி என்பதனால சம்ஸ்கிருதம்னு பேர். கிருதம் என்றாலே செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். ஏற்கனவே புழங்கி வந்த மக்களுடைய மொழியை செம்மைப்படுத்தி அதுக்கு ஒழுங்கு அமைத்து எழுத்துக்களையும் வடிவங்களையும் பதங்களையும் சொன்னதுனால அதுக்கு சம்ஸ்கிருதம்னு பேர். எந்த மொழிக்குமே இலக்கணங்கள் இல்லாமல் இருந்தது. சமஸ்கிருதம் முதல் இலக்கணம்னு ஒன்று உண்டாச்சு. மொழி எப்படி பயன்படுத்தணும் அது பாணினி போன்றவங்களாம் செய்திருக்கிறார்கள். பாணினிக்கு முன்னாடியே பல இலக்கணங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. 9 வகையான இலக்கணங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இலக்கணத்துக்கு சமஸ்கிருதத்தில் வியாகரணம்னு பேர். 9 இலக்கணம் இருந்தனால நவ வியாகரணம்னு பேர். 9 இலக்கணங்களையும் யாராலும் படிக்க முடியாது. பாணினி இலக்கணமே படிக்க முடியாது. நம்முடைய நன்னூல் சூத்திர தமிழ் இலக்கணத்தை யாரும் படிக்க மாட்டாங்க. இலக்கண கிளாஸ்லேயே தப்பிச்சு ஓடிடுவாங்க எல்லாரும். 9 இலக்கணத்தையும் கரைச்சி குடிச்சவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் தெரியுங்களா உங்களுக்கு? நம்முடைய ஆஞ்சநேயர், ராமருடைய சீடன் பக்தன் ஆஞ்சநேயர். நவ வியாக்கரண பண்டிதர்னு பேர். அவர் தமிழ் அவருக்கு சொல்லின் செல்வர்னு பேர். சொன்ன சொல்லு சின்னதாக இருந்தாலும் பொருள் பொதிந்தாக கம்மியாக பேசிட்டு போகக்கூடியவர். இப்போ இந்த படிப்பட்ட சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய 51 அக்ஷரங்கள், எழுத்துக்களுக்கு அக்ஷரம்னு பேர். ஒரு எழுத்தை உடைச்சிட்டோம்னா அது அக்ஷரம் இல்லை, அது க்ஷரம். கா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்குதுன்னு வைங்க, அது இக்கு ப்ளஸ் ஆன்னு பிரிச்சிடலாம். எது வந்து பிரிக்க முடியாதோ அது அக்ஷரம்னு சொல்லுவோம். அது மாதிரி அக்ஷரங்கள் 51 இருக்கிறது. இந்த 51 அக்ஷரத்துக்கு அடிப்படையில் இவர் 51 பதிகங்களை எழுதியிருக்கிறார் மாணிக்க வாசகர். அது ஒரு தற்செயலாக ஏற்பட்ட ஒரு ஒற்றுமையாக கூட இருக்கலாம். பெரியவங்க சமஸ்கிருதத்தை படித்தவங்களும் சாஸ்திரத்தை படித்தவங்களும் இந்த ஆராய்ச்சி செய்யும்போது இது மாதிரி கருத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க. 656 பாடல்களை அவர் கொடுத்துருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிஞ்சது நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற சிவபுராணம் பாடல்கள் எல்லாருக்கும் தெரியும். சிவபுராண படத்தை எல்லாருமே பாராயணம் பண்ணுறது நல்லது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பூஜை செய்யும் பொழுது அல்லது கோயிலில் க்யூவில் நிற்கும் பொழுது வெட்டியாக வம்பளக்காமல் இந்த சிவபுராணத்தை பாடிட்டு இருந்தால் நல்லது. ஒரு முறையில் பல முறையும் பாடலாம். மனம் ஒருமைப்படும், அதில் நிறைய புண்ணியமும் உண்டாகும். உங்களுக்கு அர்த்தம் புரியலாவிட்டாலும் இதை செய்வதில் ஒரு புண்ணியம் இருக்கிறது. க்யூவில் நிற்கும்போது சபிச்சுட்டு திட்டிட்டு கால் கெடுக்குதுன்னு சொல்கிறத விட இந்த சிவபுராணத்தை பாடும் பொழுது கோயிலில் கும்பிடுற புண்ணியத்தை விட பல மடங்கு புண்ணியத்தை நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த வரிசையில் போய் சாமி தரிசனம் கிடைக்கல, தள்ளி விட்டுட்டாங்கன்னு வைங்க, கவலைப்படாதீங்க, சிவபுராணம் பாடிட்டீங்கல்ல அது போதும். சமஸ்கிருத மந்திரம் வேத மந்திரங்களுக்கு சமமானது நம்முடைய சிவபுராணம், திருவாசகர் எழுதிய சிவபுராணம். அந்த மந்திரத்தினுடைய அத்தனை தன்மைகளும் இதில் இருக்குது. அது மொழி வேறு, இது மொழி வேறு, அவ்வளவுதான். சமஸ்கிருத மந்திரத்திற்குன்னு ஒரு சில பலன் இருக்கிறது. அதற்கு ஈடான பலனை மாணிக்கவாசகருடைய பாடல்கள் தருகிறது. இதெல்லாம் சிறப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவருடைய பாடல்களில் திரு அண்ட பகுதி என்ற பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் சயின்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களே இது மட்டும் நான் தேர்ந்தெடுத்து இதை உங்களுக்கு தரேன். இதை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஸ்பேஸ் சயின்ஸை புரிஞ்சுக்கணும். ஸ்பேஸ் இந்த அண்டவெளியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறதுனால சுருக்கமாக அண்டவெளியை பற்றி பார்த்துட்டு இது எப்படி மாணிக்க வாசகர்
நாம் பார்க்குற அண்டவெளி இன்றைக்கி நவீன கருவிகளை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ரேடியோ ஆஸ்ட்ரானமிங்கிறோம். செயின்ட் பாலமோர்ன்ற இடத்துல வந்து மிகப்பெரிய டெலஸ்கோப் ஒன்று இருக்குது. அப்புறம் பல டெலஸ்கோப்புகளை பூமியில் பதிக்க வச்சு எல்லாத்தையும் லைட்டும் குவிச்சு ஒரு படமாக மாற்றுற டெலஸ்கோப்பெல்லாம் நிறைய இருக்குது. அந்த டெலஸ்கோப்பிலெல்லாம் பார்த்த காட்சிகளெல்லாம் எப்படி இருக்கிறதோ அதை மாணிக்க வாசகர் தன் மனக்கானால் பார்த்துருக்கிறார். அதை இந்த பாட்டில் எழுதியிருக்கிறார். அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இறைவனை பற்றி மாணிக்க வாசகர் வேதத்தில் இருக்கிற மாதிரியே உபனிஷத்தில் இருக்கிற மாதிரியே சொல்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உபனிஷத்தில் நாம் எதை அறிகிறோமோ, இறைவனை பற்றி, ஜீவனை பற்றி, சிருஷ்டியை பற்றி, அதையே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு செய்ய வேண்டிய வேலை, இந்த பேரண்டம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யூனிவர்ஸ் அல்லது காஸ்மாஸ் என்று சொல்லக்கூடிய காஸ்மாலஜி, அதை கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். அது எப்படி மாணிக்கவாசகர் சொல்லிக்கிறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இறைவன் என்றால் என்ன, கடவுள்னா என்ன, அது வேதம் எப்படி சொல்லுது, மாணிக்கவாசகர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ரொம்ப சுலபமாக சொல்கிறாரு என்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காஸ்மாலஜி பார்ப்போம். வெஸ்டர்ன் சயின்ஸ், மேலை நாட்டு விஞ்ஞானிகள் காஸ்மாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்டவியல் அப்படின்னு பேருங்க. அண்டம்னா முட்டைன்னு அர்த்தம். இப்படி இருந்ததுன்னா அண்டம்ன்றோம். இந்தியில் அண்டான்னா முட்டை. பேரண்டம்னா இது போல் நிறைய அண்டங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற பெருவெளி, அதுக்கு பேரண்டம்னு பேர். நம்ம சுற்றி இருக்கின்ற இந்த ஆகாயம் இருக்கு இல்லையா, ஆகாயங்கன்னா வானத்தை பார்க்கக்கூடாது. உங்களுக்கு எனக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி கூட ஆகாயம்தான். ஆகாயம் இல்லாத இடமே கிடையாது, இடம்தான் ஆகாயம். இந்த ஆகாயத்துக்கு எல்லை இருக்குதா? இந்தியாவுக்கு எல்லையை பார்க்கலாம், கடலோடு போய் முடியுது. அரபிக்கடலோ அல்லது வங்கக்கடலோ அல்லது இந்து மகா கடல்லையோ போய் அதனுடைய எல்லை முடியுது. பூமிக்கு ஒரு எல்லை இருக்குது. பூமி உருண்டையாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு எல்லை இருக்க தான் செய்யுது. அதனுடைய வடிவம் தான் 6000 கிலோமீட்டர் அதனுடைய குறுக்களவு. அதனுடைய ஆரம் குறுக்களவு எடுத்தால் 12000 கிலோமீட்டர். 12000 கிலோமீட்டர் தான் நம்ம பூமி. இதுக்கு எல்லை இருக்குது. சூரியனுக்கும் ஒரு எல்லை இருக்குது. இந்த இடைவெளின்னு சொல்லக்கூடிய வெட்ட வெளி இருக்க, இது எங்கேயாவது முடியுமா? நான் சிறுவனாக இருக்கும்போது இந்த கேள்வி பல முறை கேட்டேன். இந்த ஸ்பேஸ், இந்த காஸ்மாஸ், இந்த வெட்டவெளி, இந்த பாழ் என்று சொல்கிறார்களே, அந்த பாழ் வெளிக்கு எல்லை இருக்குதா அப்படின்னா, இந்த வீட்டுக்கு எல்லை இந்த செவுரு, மலுமிச்சம்பட்டிக்கு ஒரு எல்லை இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு எல்லையை போட்டு வச்சுருக்கிறாங்க. எதுக்கும் எல்லாத்துக்கும் எல்லை இருக்குது. இந்த ஸ்பேஸுக்கு எல்லை இருக்குதா? இருக்குதுன்னு சொல்லினாக்கா அங்கே யாராவது செவுரு கட்டியிருக்கணும் இல்லையா? அப்போ செவுரு கட்டியிருந்தா செவருக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்பீங்க. எல்லையே இருக்காது. இது கற்பனையாலே யாரும் பார்க்கவே முடியாது. ஒருவேளை எல்லையை கண்டுபிடிக்கிறேன்ட்டு விரைவான ஒரு ராக்கெட் எடுத்து பயன்படுத்துங்க. விரைவான ராக்கெட்டு ஐன்ஸ்டீன்கிற ஒரு விஞ்ஞானியினுடைய கணக்குப்படி எந்த வண்டியாக இருந்தாலும் அது ஒரு வேக எல்லை உண்டு. ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே ஓட முடியாது. இருக்கிறது வேக எல்லை ஒன்றுக்கிட்ட தான், அது ஒளிக்குது மட்டும்தான், லைட். இந்த லைட்டு மட்டும்தான் இருப்பதிலேயே மேக்சிமம் அதிகபட்ச வேகம் இருக்குது. அதை ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர். ஒரு ஒளியினுடைய வேகம், வெளியினுடைய வேகம் 300,000 கிலோமீட்டர். நம்முடைய இந்த வேகத்தில் போனால் நம்ம பூமியை ஒரு வினாடிக்குள்ளே எத்தனை முறை சுற்றி வரலான்னு பாருங்கள். பல முறை சுற்றிட்டு வந்துடலாம். இந்த வேகத்தில் தான் நம்ம பயணம் பண்ணணும். இதுக்கு மேலே பயணம் பண்ணுறது வேகம் கிடையாது. எந்த ஒரு பொருளும் இந்த வேகத்தை தாண்ட முடியாதான். ஏன் தாண்ட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இன்னொரு நாளைக்கு பதில் சொல்கிறேன். அதுக்கும் பதில் இருக்குது. ஏன் தாண்ட முடியாதுன்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, நானும் விளக்குறேன். இப்போ எனக்கு இருக்கிற வேகமான ஒரு ராக்கெட்டில் பயணம் பண்ணோம்னா இந்த அண்டவெளியை எங்கே போய் முடியுதுன்னு கண்டுபிடிக்கலான்ட்டு ஒருத்தர் போனார்னா என்ன பண்ணுவார்? போன இடத்துக்கு திரும்பி வருவார். இந்த அண்டவெளி வளைவாது. நீங்கள் எங்கே போனாலும் எவ்வளோ வேகம் போனாலும் போயிட்டு இப்படியே சுழண்டு மேலே தான் வந்துட முடியும், தவிர அவனுடைய எல்லை யாருன்னு தொட முடியாது.
வட்டப்பாதையில் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கலாம். ஒளி கூட அப்படி தான் சுற்றி வந்துட்டுருக்குது. அப்படி ஒரு ஒளி வந்ததுன்னா என்ன ஆகும்? நம்ம பார்க்குற நட்சத்திரம்லாம் இங்கே இருக்குதா, அது மறுபடியும் சுற்றி நம்மக்கிட்ட வரும். நம்ம உண்மையிலே இந்த அஸ்ட்ரானமின்னு சொல்லக்கூடிய சயின்ஸை நம்ம உண்மையை எடுத்துக்கலாமானே சந்தேகமாக இருக்குது. ஒரு பௌதிகம் படி பார்த்தோம்னா இந்த ஒளி எல்லா இடமும் சுற்றிட்டு பழையபடி திரும்பி வருதுன்னா அப்படி தான் இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு வேண்டியது எல்லை இல்லாத பெருவெளி. அதில் நாம் இருக்கிறோம். எல்லை இல்லாதது. அந்த எல்லை இல்லாததுக்கு இப்படி ஒரு குறி போடுவாங்க. இப்படி போட்டோம்னா எல்லை இல்லைன்னு அர்த்தம். இன்ஃபினிட் அப்படின்னு பேர். இது மேத்தன்ஸில் இது இப்படி போட்டுருவோம். எல்லை கிடையாது. ஆகாயமே எல்லை இல்லைன்னா இந்த ஆகாயத்தை முதல்ல சிருஷ்டி பண்ணார்ல. எதை சிருஷ்டி செய்தாலும் முதல்ல இடம் வேணும். நீங்கள் தோசை சுடும்பொழுது அது எடுத்த உடனே தோசை சுடுறதுக்கு ஒரு அந்த கல், தோசை கல் வேணும். சுட்டு போட்டோம்னா எடுத்து போடுறதுக்கு ஒரு தட்டு வேணும். இடம் இல்லாமல் ஒரு சிருஷ்டி பண்ண முடியுமா? இப்போ கடவுள் பண்ண போகிறார். இந்த பெரிய பேரண்டத்தை சிருஷ்டி பண்ண போகிறார். முதல்ல இடம் படைப்பாருங்க. பூமியை படைப்பார். பூமியை படைச்சோம்னா அது பூமியை சுற்றி இடம் இருக்கணும் இல்லை, முதல்ல இடத்த தான் படைப்பார். அந்த ஆகாய வெளியை அவர் உண்டாக்குறார். அந்த ஆகாய வெளி எல்லை இல்லாததாக இருக்குது. அவர் படைக்கும் போதே எல்லை இல்லாதான் படைக்கிறார். அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவருக்கு எல்லை இருக்குமா? அப்போ அவருக்கு எல்லை இல்லாதவன் பேர். எல்லை இல்லாததுக்கு நாம் கொடுக்குற பேர் இன்ஃபினிட்டு. இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, அதை சமஸ்கிருதத்தில் அனந்தம், அனந்தம்னு பேர். அந்தம் இல்லை. அனந்தம்னா அந்தம் இல்லை, முடிவில்லை, முடிவிலா அப்படின்னு பேர். சரி, அனந்தம் ஏதாவது ஒன்று. அந்த ஆகாயமும் அனந்தம், அதை சிருஷ்டி செய்த பகவானும் அனந்தம்னா ரெண்டு ஆனந்தம் இருக்க முடியுமா? இரண்டு ஆனந்தம் இருக்க முடியுமா? இதுவும் அளவற்றதுங்கிறோம், இப்போ கடவுளும் அளவற்றுட்டுங்கிறோம். அப்போது உதைக்குதே. அப்போ அளவற்றது அங்கே அது ஒரு அளவாயிடும், இது அளவு ரெண்டு இருக்குதுன்னு வைங்க. இது அளவற்றதுன்னாக்கா இது ஆகாயம், கடவுள் ஒரு அளவற்றவர். அப்போ ரெண்டாயிடும் இல்லை. அப்போ இது முடிகிற இடத்துல இது ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு ஒரு அளவு வந்துடுச்சு. இது முடிஞ்ச பிறகு தான் இது ஆரம்பிக்க முடியும். அதனால் இதுக்கு முடிவு தொடக்கம் இருக்குது. இப்போ இதுக்கு முடிவு இருக்கும், இதுக்கு தொடக்கம் இருக்கும். எதுக்கு தொடக்கமும் இல்லையோ முடிவு இல்லை, அதான முடிவில்லாதது. அப்போ ஆகாயம் முடிவில்லாததுன்னா கடவுளும் முடிவில்லாதவர்னா ரெண்டு பொருள் இருக்க முடியுமா? அப்போ என்ன சொல்கிறீங்க? ரெண்டும் ஒன்று தான். ரொம்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆகாயம்தான் கடவுள். ஆகாயம் அளவற்றது, கடவுளும் அளவற்றவர். சரி, ஆகாயம் பாழ், ஒன்றுமில்லாத சூன்யம். அப்போ கடவுள் சூன்யமா? அவர் சூன்யம் இல்லை. அவர் சுத்த ஞானம். சுத்த ஞானம், அறிவு. அறிவுன்னா நமக்கு எப்போவுமே என்ன தெரியுதுன்னா, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அறிவை தான் நம்ம அறிவுங்கிறோம். ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச விசேஷ ஞானங்கள், கண்ணால் அறிஞ்சது, கேட்டு அறிஞ்சது, புத்தகம் படித்தது, ஆராய்ச்சி பண்ணி அறிஞ்சது, இதெல்லாம் அறிவு இல்லை. இந்த அறிவுக்கு அறிவாக ஒன்று இருக்குது பாருங்கள், அது சுத்த அறிவுன்னு சொல்கிறோம். அதுக்கு திருவள்ளுவர் பேர் கொடுத்துறாரு, வால் அறிவன். வால் அப்படின்னா வெண்மைன்னு அர்த்தம். வால்னா வெண்மை. குரங்கு வாலுக்கும் அதே தான். ஆனால் வால் என்றால் வெண்மை. பால் என்று சொல்வாருங்க வடமொழியில், இங்கே தமிழில் வால். வால் அறிவன், தூய ஞானம். அது பேர் சைதன்யம்னு பேர். தூய. இதனால் இது ரெண்டு தனித்தனி கிடையாது. ஆகாயம்தான் கடவுள். ஆனால் ஆகாயம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருள், உங்களால் உணர முடியுது. ஆகாயத்தை எங்கே உணர முடியுமா? கண்ணால். ஆனால் ஆகாயம் வழியாக சப்தம் வருது இல்லையா? அதனால் சப்தம் வருவதனால ஆகாயத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ ஆகாயத்தினுக்கு ஒரு குணம் இருக்குது, அது பேர் சப்தம். அந்த சப்தத்தை குடையதாக இருக்கிறதுனால ஆகாயம் கூட கடவுளுக்கு நிகர் இல்லை. கடவுள் யாருன்னா நிர்குணம். அவருக்கு குணமே கிடையாது. அவர் குணம் ஆயிடுச்சுன்னா அவர் நம்மளை மாதிரி ஒரு ஆள் ஆகிடுவார். மூர்க்க குணம், கெட்ட குணம், நல்ல குணம் அப்படின்னு குணம் வச்சுடுவோம்.
அவர் நிர்குணம். அவருக்கு என்ன குணமும் இல்லை. குணமும் இல்லை, ஆனால் இருக்கிறார்னா எப்படி இருக்கிறார்? ஒரு போல் இருக்குதுன்னு சொன்னோம்னா ஜடமாகவும் இருக்கலாம், அறிவாகவும் இருக்கலாம். இப்போ கடவுளை ஜடம்னு சொல்லுவீங்களா, அறிவுன்னு சொல்லுவீங்களா? அறிவா. அவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அளவற்றவராக இருக்கிறார், அளவற்ற ஞானமாக இருக்கிறார். இல்லையா? இருக்கிறார், அளவற்று இருக்கிறார், அளவற்ற ஞானமாக இருக்கிறார். இந்த 3 வார்த்தையும் போட்டோம்னா இருக்கிறாருங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் சத் அப்படின்னு பேர். ஒன்று இருந்ததுன்னா சத்து, இருக்கிறது, அதுதான் சத்தியம்னு சொல்கிறோம். இருக்கிறது. எப்படி இருக்கிறாரு? அளவற்றவராக, அனந்தம். அவர் எப்படி ஜடமா? அளவற்ற அறிவாக இருக்கிறார். அதனால் கடவுளுக்கு பேர் சச்சிதானந்தம்னு பேர். சத்து, சித்து, ஆனந்தம்னு கடவுளுக்கு பேர். ஆகாயத்துக்கு அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா ஆகாயத்துக்கு சத்து இருக்குது, ஆனந்தமும் இருக்குது. ஆனால் இது இருக்குதா? இல்லை. அதனால் ஆகாயத்துக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆகாயம்தான் கடவுள்னு சொன்னேன். ஆகாயமாக மாறும் பொழுது அவருடைய சித்தை அவர் வச்சுக்கிட்டு சத்தியம் ஆனந்தத்தை மட்டும் ஆகாயத்துக்கு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் இப்போ நம்ம அது வேண்டாம். நம்ம வெஸ்டர்ன் காஸ்மாலஜி படி கொஞ்சம் அறிஞ்சுக்குவோம். இந்த அண்டவெளி அளவற்றதாக இருக்குது, அது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, நீங்கள்லாம் பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்கும் பொழுது பூமியை பற்றி படிச்சிருக்கிறீங்க. பூமி ஒரு உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் உருண்டை அப்படின்னு சொல்கிறோம். உண்டைங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. ஏன்னா அவர் திரு அண்டப்பகுதி அப்படின்றதில் உண்டை பிறக்கம் தான் சொல்கிறார். அந்த உண்டைங்கிறது உருண்டைக்கு உண்டைன்னு பேர். பூமி ஒரு உண்டை. எத்தனை உண்டை இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தோம்னா 9 உருண்டைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம். எத்தனை உருண்டைகள் இருக்குது? 9. அது பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? சூரியனை சுற்றி 9 கோள்கள் சுற்றுது, 9 கிரகங்கள் இருக்குது. அத்தனை உருண்டைங்க தான். பூமிக்கு முன்னாடி 2 உருண்டை இருக்குது. அது மெர்க்குரி, புதன் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் வெள்ளிங்கிறோம், அதுக்கப்புறம் பூமிங்கிறோம், அதுக்கப்புறம் செவ்வாய்ங்கிறோம், அதுக்கப்புறம் வியாழன்றோம், அதுக்கப்புறம் சனிங்கிறோம், அதுக்கப்புறம் மேலே அதுவும் சொல்கிறதில்ல. ராகு கேதுன்னு 2 சொல்லுவாங்க. ஆனால் யுரேனஸ் நெப்டியூன்னு அவங்க சொல்கிறாங்க. ராகு கேது வேறு, யுரேனஸ் நெப்டியூன் வேறு. இதுதான் நமக்கு தெரிந்த வானியல். 9 கோள்களை நம்ம வானத்தில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் கூட ஈவினிங் நீங்கள் அந்த மேலே மேற்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளியை பார்க்கலாம், சுக்கிரனை பார்க்கலாம். நீங்கள் நல்லா பளிச்சுன்றுவார். நட்சத்திரங்கள்லாம் இது வந்திருக்காது, அவர் மட்டும் முந்திக்குவார். அப்புறம் இறங்கிடுவார். மணி ஆக ஆக கீழே இறங்கிடுவார். சுக்கிரனை பார்க்குறது நல்ல நேரம் இது. இந்த 9 கோள்கள் இருக்கிறத நம்ம சூரிய மண்டலம்னு சொல்கிறோம். சூரியன் இதை சுற்றி வட்டப்பாதையில் இந்த மாதிரி கோள்கள் சுற்றி வருது. 9 பேர் சுற்றி வராங்க. இது சூரிய மண்டலம்னு சொல்கிறோம். இந்த சூரிய மண்டலம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இது மாதிரி சூரியன்கள் தான் நம்ம வானத்தை பார்க்குற நட்சத்திரங்கள். நீங்கள் நட்சத்திரம் கன்சிமெட்டுது லிட்டில் ஸ்டார்ன்ற இல்லையா? அது லிட்டில் ஸ்டார் இல்லை. நம்ம சூரியனை விட 100 மடங்கு பெரிய பெரிய சூரியன்கள் தான் வெகு தூரத்தில் இருக்கிறதுனால சிறு புள்ளியாக தெரியுது. அப்படின்னு ஆரம்ப காலத்தில் இந்த டெலஸ்கோப் வச்சுட்டு பார்த்தவங்கலாம் வெறும் வெள்ளி புள்ளி தானே இருக்குது. அதை பார்த்துட்டு நட்சத்திரம் அப்படின்னு பேர் பண்ணி அது சூரியனுக்கு பேர் வச்சாங்க. அதில் பல நிறங்கள்லாம் இருக்குது. சில ப்ளூ கலரில் இருக்கும், சிவப்பு கலர்லாம் இருக்கும். அப்புறம் இன்னொரு சயின்டிஸ்ட் இருந்தார், ஹப்பிள்னு பேர். அவர் ஒரு டெலஸ்கோப்பில் பார்த்துட்டு அது நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரம் கூட்டங்கிறார். நீங்கள் கண்ணில் நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு புள்ளி, அதை பவர்ஃபுல் டெலஸ்கோப்பில் பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அவர் தான் முதல்ல ஒரு பேர் வச்சார். அதுக்கு பேர் கேலக்சின்னு பேர் வச்சார். ஒரே ஒரு நட்சத்திரத்துக்கே இத்தனை கோள்கள் இருக்குதுன்னா, இந்த நட்சத்திரங்கள் ஒரு உருண்டையாக தெரியுதுன்னா அப்போ எவ்வளோ நட்சத்திரங்கள் உள்ளே இருக்கும். அந்த ஒரு கேலக்ஸி பற்றி இது சொல்கிறார். நாம் பூமி என்றதும் அந்த சூரியனும் இருக்கின்ற ஒரு கேலக்ஸி இருக்கும் இல்லையா? அந்த கேலக்ஸிக்கு பேர் என்ன தெரியுங்களா? மில்கி வே. தமிழ் ஆகாய கங்கை.
மே மாதத்தில் நீங்கள் கிழக்க பார்த்தீங்கன்னா இந்த ஆகாய கங்கை அப்படியே வானத்தில் பார்க்கலாம். நிறைய வைரப்பொடி எடுத்து அப்படி தூவி விட்டா மாதிரி தெரியும். மேகம் இல்லாத வானத்தில் நீங்கள் பார்க்கணும். வைரப்பொடி மாதிரி அத்தனையும் நம்முடைய சொந்த கேலக்ஸி, நம்ம வீடு. அதனுடைய இந்த கேலக்ஸினுடைய அளவு, நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தினுடைய அளவு என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 150,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 150,000 ஒளியாண்டுகள். அதுதான் ஒளியாண்டுகள். நம்ம ஒரு ஆண்டுங்கிறது வந்து 365 நாள். ஒளியாண்டுன்னா இந்த ஒளி ஒரு வினாடிக்கு எவ்வளோ தூரம் போகுது? 300,000, 3,80,000 மைல்னு சொல்லுவீங்க. இப்போ நம்ம 300,000 கிலோமீட்டர்னு போடுவோம். ஏன்னா கிலோமீட்டரில் தான் நம்ம சொல்லணும். 300,000 கிலோமீட்டரில் ஒளி போனால் ஒரு வினாடிக்கு அவ்வளோ தூரம் போயிடும். ஒரு நிமிஷத்துக்கு 60ஆல் பிரிக்கணும். ஒரு மணிக்கு இன்னொரு 60ஆல் பிரிக்கணும். 24ஆல் பெருசா ஒரு நாளுக்கு. இப்போது ஒளியின் வேகத்தை 60 × 60 × 24 × 365 டேஸ் அது போட்டோம்னா எவ்வளோ தூரம் போகும்னு பாருங்கள். ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டரு. அது 60 24 365 இப்படி போட்டோம்னா 364 நாள் வேறு போடணும். எவ்வளோ தூரம் போயிருக்கோன்னு பாருங்கள். அது பேர் ஒரு ஒளி ஆண்டு. அந்த தூரத்தை நம்ம கற்பனையே பண்ண முடியாது. இது நம்பரில் எழுதுனோம்னா அது நிறைய 000 போட வேண்டியதுனால ஜனங்க அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒளி ஆண்டுன்னு போட்டுறியா. ஒரு ஆண்டுக்கு இந்த ஒளி, இந்த வெளிச்சம் எவ்வளோ தூரம் போகுமோ அது வந்து ஒளி ஆண்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. அது எவ்வளோன்றது நீங்கள் கால்குலேட்டரை போட்டு பார்த்துங்க. மிக பிரம்மாண்டமானது. அந்த மாதிரி நம்முடைய கேலக்சியில் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு இந்த லைட்டு போகணும்னா 150,000 வருஷங்கள் ஆகுமா. அது பேர் என்ன? லைட் போகிறதுக்கே. இப்போ இந்த கேலக்சி எப்படி இருக்கும்னு போட்டு காட்டுறேன் படம். இப்படி இருக்கும். ஆப்ப மாதிரி நடுவில் உப்பி மெல்லிஸாக இருக்கும். இது எப்படி இருக்கும்னா தட்டு மாதிரி இருக்கும். நான் குறுக்கில் வெட்டி காட்டியிருக்கிறேன். இங்கே மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். ஒரு ஸ்பைரல் மாதிரி சங்க சக்கரம் சுற்றும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதில் இங்கே வெள்ளையாக வரைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது அத்தனையும் நட்சத்திரங்க. ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் எவ்வளோ இடைவெளி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கே ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரங்களே இப்படி ஒரு புள்ளி மாதிரி தெரியுது. இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது மிக பெருசு. வானத்தில் எப்படி தெரியுங்களா? இது பார்த்தோம்னா ஒரு புள்ளி தான் தெரியும். இதை டெலஸ்கோப்பில் பார்த்தா எவ்வளோ பெருசு. இது மாதிரி ஒரு கேலக்ஸி. நாம் இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி அல்லது ஆகாய கங்கை, பால்வழி மண்டலம் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த நட்சத்திரங்களில் நம்ம நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா இங்கே இருக்குது. அது ஒரு வாலில் ஒரு வளைவில் ஒரு இடத்துல இருக்கிறது. இதுக்குள்ளே தான் நம்ம பூமியெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ இங்கெல்லாம் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் எத்தனை கோள்கள் இருக்கும்? ஒவ்வொன்றுக்கும் 9 கோள்கள், 10 கோள்கள், 2 கோள்கள் இருக்கலாம் இல்லையா? அத்தனை கோள்களுக்குள்ளேயும் பூமி மாதிரி ஒரு இடம் இருந்ததுன்னா அங்கே ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த ஜனங்கள் நம்ம பார்க்க முடியுமா? அவங்களாம் ஏலியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அயல் கிரகவாசிகள். அவங்கள பற்றி நமக்கு எந்த விதமும் தெரியாது. ஆனால் பகவானுக்கு தெரியும். ஏன்? அவர் ஆகாயம். அவர் ஆகாயமாக இருந்து அறிவாக இருக்கிறார். அப்போ ஆகாயம் முழுக்க அவர் அறிவு இருக்குது. அவர் பார்க்காத ஒரு பொருள் இருக்க முடியுமா? அதனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர். நமக்கு கண்ணு வேணும், அவர் கண்ணு வேண்டாம். எல்லாத்துக்கும் உள்ளேயும் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு கேலக்சிக்குள்ளேயும், ஒரு பூமிக்குள்ளேயும், உயிருக்குள்ளேயும், எல்லாத்துக்குள்ளேயும் அவர் நிறைஞ்சிருக்கிறதுனால, ஆகாயமே நிறைஞ்சிருக்கும் பொழுது அவருடைய பிரஜானம் நிறைஞ்சிருக்காதா? அந்த பிரம்ம வஸ்து, அந்த கடவுள் ஒவ்வொரு அணுக்காலிலையும் இருக்கும் இல்லையா? ஒரு அணுக்குள்ளே இடம் இருக்குது இல்லை? நியூக்ளியஸுங்கிற எலக்ட்ரானுக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? அந்த ஸ்பேஸ் இந்த அண்டவெளி தானே. அணுக்குள்ளேயும் அது இருக்கிறார். அணுக்குள்ளேயும் இருந்து கொண்டு அவர் பார்ப்பதனால அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார்.
அவர் தான் ஆகாயத்தை உண்டு பண்ணார். ஆகாயத்தை இந்த பொருளாக இருக்கிறதுனால அவருடைய உடம்பு தானே இது. ஆகாயமே அவருடைய உடம்பு. அதில் இருக்கிற கேலக்ஸி எல்லாம் அவருடைய செல்கள், இந்த உடம்புல இருக்கிற செல்கள் மாதிரி. இப்போ இத்தனை ஒரு கேலக்ஸி சொன்ன இல்லையா, இது மாதிரி எத்தனை கேலக்ஸி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அளவே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கேலக்ஸிகள் எல்லாம் இப்படி கூட்டமாக இருக்குமா. இது கூட இங்கேருந்து பார்த்தா நட்சத்திரம் மாதிரி தெரியுது, ரொம்ப தொலைவு இருக்கிறதுனால. ஒரு கேலக்சிக்குள்ளே இருக்கிற இடைவெளியே நமக்கு 150,000 ஒளியாண்டுகள்னா இந்த கேலக்ஸி கூட்டத்துக்கு இடைவெளி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் அளக்கவே முடியாது. இது மாதிரி இருந்தால் இது வந்து கிளஸ்டருங்கிறாங்க. கொத்து, கேலக்ஸி கொத்து, இந்த மாதிரி கொத்துக்கள்லாம் ஒன்றா சேர்த்துருக்குமா. இங்கே ஒரு கொத்து, இங்கே ஒரு கொத்து, இங்கே ஒரு கொத்து, இங்கே ஒரு கொத்து, இங்கே ஒரு கொத்து இருக்குதான். இது வந்து சூப்பர் கிளஸ்டர் அப்படிங்கிறாங்க. முன்னாடி ஒரு எஸ் போட்டுங்க. இந்த மாதிரி சூப்பர் கிளஸ்டர்கள்லாம் இன்னும் தூரத்துலேருந்து போய் பார்த்தோம்னா அது சிலந்தி வலை மாதிரி இருக்குதா. இந்த ஆகாயம் முழுக்க பவர்ஃபுல் டெலஸ்கோப்பில் பார்த்தா சிலந்தி வலை மாதிரி கம்பிகள் மாறி போகிறத பார்க்குறாங்க. அந்த கம்பிகள் ஒன்று ஒன்றுமே சூப்பர் கிளஸ்டர். அதுக்குள்ளே கிளஸ்டர், அதுக்குள்ளே பல கோடி கேலக்சிகள், அந்த கேலக்சிக்குள்ளே பல கோடி கோடி நட்சத்திரங்கள். இப்போ இந்த கேலக்சியுடைய சைஸை சொன்னேன் இல்லையா, எத்தனை நட்சத்திரம் தெரியுங்களா சொல்கிறாங்க? 5 பில்லியன், 500 கோடிக்கு மேலே போகுது ஒரு கேலக்சிக்குள்ளே. இப்போது காஸ்மாலஜி முடிச்சிட்டோம், திருவாசகத்துக்கு போகலாமா? இந்த வியப்போட திருவாசகத்தை நம்ம கேட்டால் தான் அவர் எப்படி இதை சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு புரியும். நூற்றி 82. இது வந்து தில்லையில் அருளிய சிதம்பரம் கோயிலில் அவர் இருந்து எழுதின பாட்டு. ஒவ்வொரு கோயிலுக்கு போய் உட்காந்து எழுதுவார். நீண்ட காலம் சிதம்பரத்தில் வாழ்ந்தார். நீங்கள் சிதம்பரம் போனால் மாணிக்க வாசகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே பதஞ்சலியும் இருப்பார். பதஞ்சலிக்கு ஒரு சிலை இருக்குது. அப்புறம் அந்த புலி பாணி அவரும் அங்கே இருக்கிறார். சிதம்பரம் போனோம்னா இவங்களெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரணும். படிக்கிறேன் கேளுங்க. அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளம் பெறும் காட்சி. இந்த அண்ட பகுதியில், இந்த பேரண்டம் சொல்லக்கூடிய அந்த பெரிய ஆகாயத்தில் உண்டை பிறக்கம். இந்த உண்டைங்கிறது பூமியை சொல்லலை, அவர் கேலக்சிகளை சொல்கிறார். இந்த கேலக்சிகளுடைய பிறக்கம்னா அதனுடைய எண்ணிக்கை, அளப்பெரும் தன்மை, அதை அளந்து பார்க்க முடியாது. வளம் பெரும் காட்சி, அந்த கண்கொள்ளா காட்சியாக இருந்துங்கிறார். நீங்கள் டெலஸ்கோப்பில் பார்த்தா தான் பார்க்க முடியும், இவர் எங்கே பார்த்தாருன்னு தெரியல. வளப்பெரும் காட்சி. அடுத்து சொல்கிறாரு, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின். ஒன்றனுக்கு ஒன்றுனா இந்த ஒன்று மோதிக்காமல் இடிச்சிக்காமல் ஒரே தூரத்தில் நின்றுட்டு சுற்றிக்கிட்டே இருந்தான். இத்தனை கோடியும் இந்த கேலக்ஸி நம்ம சொன்ன இல்லையா, பால்வழி மண்டலம், இது அப்படியே மெல்ல சுற்றுது. ஒரு சுற்றி முடிக்கிறதுக்கு 250 மில்லியன் வருஷம் ஆகுமா. நம்முடைய சூரியனும் இதே இடத்துல இல்லை, அதுவும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, இல்லை. இந்த பூமி வந்து ஒரு மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டு இருக்குது. மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது. 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பஸ்ஸு போனால் உள்ளே எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனால் அங்கே தான் உங்களுக்கு ஃபீலிங் இருக்குதா? சொந்தமாக வீடு கட்டிட்டு தானே இருக்கிறோம். ஆனால் பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது, அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. தன்னை சுற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் சூரியனும் சுற்றி வருது. தன்னை சுழற்சி வந்து ஒரு மணிக்கு 1000 கிலோமீட்டரு. அதையும் சேர்த்து பார்த்தோம்னா பல 1000 கிலோமீட்டர், 6000 7000 கிலோமீட்டர் இருக்குது. சூரியனும் சுற்றிட்டு இருக்குது இந்த கேலக்சியோடு சேர்த்து. இந்த கேலக்சியும் இடம் பெயர்ந்துக்கிட்டே இருக்குது. இங்கே யாராவது ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறாங்களா? நாம் எல்லாம் நிலையானதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல. இந்த உடம்பு நிலையாக இருக்கும், என் புகழ் நிலையாக இருக்கும், என் சொத்து நிலையாக இருக்கும், என் உறவுகள் நிலையாக இருக்கும், என்னுடைய புகழ் நிலையாக இருக்கும்னு சொல்கிறோம். எது நிலையாக இருக்குதுங்க? நிலை இல்லாதது தான் இருக்குது. ஆகாயம் மட்டும்தான் அப்படியே அசையாமல் நிலையாக இருக்குது. இல்லை, அதுவும் விரியுது, சுருங்குது.
கடவுள் ஒரு நாள் என்ன பண்ணுவார், அப்படியே சுருங்கிடுவார். பலூனில் காற்றை உறிஞ்சா மாதிரி இந்த அண்டவெளியெல்லாம் ஆகாயத்தோடு சேர்த்து அப்படியே முழுங்கிடுவார். அவருக்குள்ளே மறைஞ்சு போயிடும். அவர் மறைஞ்சிட்டாக அழிஞ்சு போயிடாது. அவர் ஞாபக சக்தியில் வச்சுருப்பார், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பார். அடுத்து சிருஷ்டி பண்ணும்போது நினச்சி பார்ப்பார். அவர் கஷ்டப்படவே மாட்டார். மறப்பார், நினைப்பார். நினைத்து கொண்டே இருந்தால் ஸ்திதி. அவரை மறைச்சிட்டாருன்னா கரவுதல்னு பேர். கரவி கொண்டாருன்னா அது லயம்னு சொல்கிறோம். மறுபடியும் அது திங்க் பண்ணி நினச்சி பார்த்தாருன்னா சிருஷ்டிங்கிறோம். நீங்கள் கூட ஒரு நல்ல பாட்டை பாடும் பொழுது இது வரைக்கும் உங்கள்கிட்ட மறைஞ்சு தானே இருக்குது. உங்கள் மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சு தான் இருக்குது. அப்போ நீங்கள் நினச்சி பார்க்கும் பொழுது இதை நான் பாடுவேன், எப்படி பாடினாரோ அப்படின்னு பாட்டு வந்த உடனே என்னிடம் இருந்த அந்த பாட்டு சிருஷ்டி ஆகுது. பாட்டு முடிஞ்ச பிறகு எனக்குள்ளேயே லயமாகி போச்சு. என்னை விட்டு வெளியே போச்சா? இந்த பாட்டு சப்தந்தான் வெளியே போச்சு. ஆனால் என் மனசுக்குள்ளேருந்து தோன்றிய அந்த பாடல் என் மனதிலேயே இருந்து மனத்திலேயே உண்டாகி மனத்தில் நிலை பெற்று மனதிலேயே மறைகிறது. மனம்தான் இருக்கிறது. அதே போல் இந்த அண்டப்பெருவெளியில் அதை தாங்குகின்ற பரம்பொருளாகிய அந்த சிவன் எண்ணி பார்க்கிறார். இந்த பிரபஞ்சம் முழுக்கும் அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை உயிர்களும் அவங்க செய்த கர்மங்களும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் அத்தனை நினைவு வச்சிருக்கிறார். யாரெல்லாம் அந்த லயத்தில் அடைஞ்சாங்களோ அத்தனை ஜீவராசிகளும் எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் அத்தனையும் லயமாகிடுவாங்க. அவர் மனசுக்குள்ளே மறைஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் அவர் நினச்சி பார்ப்பார். அது பேர் சிருஷ்டிங்கிறோம். இப்படி தான் வேதம் சொல்லுது சிருஷ்டியை. நாமெல்லாம் நினச்சிக்கிறோம் சிருஷ்டி நம்மளோட கையை வச்சுட்டு இருந்தாருன்னா கையிலேருந்து உள்ளங்கையிலேருந்து எல்லாம் அப்படி உற்பத்தி ஆகும். இல்லை, அவருடைய சைதன்யம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்திலே அவர் எண்ணி பார்க்குறார். நீங்கள் எண்ணம் இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை நீங்கள் அறியறீங்க இல்லையா? யார் அறியறது? அந்த சைதன்யம் தான் அறியுது. இப்போ செவ்வாழை அப்படின்னு ஒரு சொல்கிறேன். அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சா? அந்த எண்ணத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்த்தது யார்? அதுதான் ஆத்மா. கோபம் வந்துடுச்சா உங்களுக்கு? கோபத்தை உங்களுக்கு தெரியுதா? கோபத்தை யார் பார்த்தது உங்களுக்குள்ளே இருந்து? அது ஆத்மா. உங்களுக்கு சில விஷயம் தெரியல இல்லையா? நான் ஒரு மெசேஜ் சொல்கிறேன். இப்போ அந்த ஒளியாண்டுகள்ங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியலங்கிறது உங்களுக்கு தெரியுதா? யாருக்கு தெரியுது? ஆத்மா. அவனுக்கு அறிவு, அறியாமை, உணர்வு, உணர்வற்ற நிலை அத்தனையும் தெரியும். அவன் மாறுவதே இல்லை. உங்ககிட்ட தான் இருக்கிறான். அவன் பேர் ஆத்மா. எங்கேயும் தேடாதீங்க. ஆத்மா உங்களுக்கு அறிவுக்கு அறிவாக இருக்குது. குழந்தைகிட்ட ஆத்மா மட்டும்தான் இருக்குது. அது குழந்தை வெளிவந்த பிறகு அது உலகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆத்மாவில் அறிவு தோன்றுது. அறிவிலிருந்து அறிவு தோன்றுகிறது. அப்போ அந்த அறிவு தோன்றதுக்கு முன்னாடி எந்த அறிவாக இருந்தது? அது சுத்தமாக இருந்தது. க்ளீன் ஸ்லேட். எதுவுமே எழுதப்படாத ஒரு நிலையில் இருக்குது. பார்த்தீங்களா? அது சுத்தமான அறிவை சைதன்யங்கிறோம். அது தாங்க ஆத்மா. அதுதான் கடவுள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுங்கிறாங்க. எந்த குணத்தில்? இந்த சைதன்யங்கிறதுல தூய அறிவில் இருக்குது. அந்த குழந்தை வளர்ந்த உடனே அந்த சரீரத்தை வச்சு ஒரு பேர் கொடுத்துறோம். அந்த சரீரம் வச்சு ஆண் பெண்ணுன்னு சொல்லிடுறோம். அந்த சைதன்யத்துக்கு ஆணுக்குதா பெண் இருக்குதா? ஆனால் உடம்பை வச்சு என்ன சொல்லுது? நான் ஆண், நான் ஐ எம் ஏ கேர்ள், ஐ எம் ஏ பாய் அப்படின்னு அது சொல்ல ஆரம்பிச்சிடுது. இதெல்லாம் அந்த அறிவின் மீது சுமத்தப்பட்ட அறிவுகள். சுமத்தப்பட்டதெல்லாம் நீக்கிடுங்க. நீங்கள் என்னென்னவோ உங்களை பற்றி சுமந்து வச்சுருக்கீங்க இல்லையா? உங்கள் அப்படியே வழிச்சு கொட்டிடுங்க. அது சாட்சாத் கடவுள் தான் சொல்லுது. உங்கள் அறிவுக்கு அறிவாக தான் இருக்கிறார். உங்கள் தேவை உங்களை பற்றிய அறிவை நீ கேட்டீங்கன்னா தூய அறிவு பிரம்மம் என்று ஒரு முகவரை. இப்போ இவர் எப்படி பேசுகிறார் பார்ப்போம். இந்த ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் அது அசைவதும் சுற்றுவதும் ஒன்றோட ஒன்று இழுத்து பிடிச்சிட்டு இருக்க இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இதெல்லாம் அவர் கற்பனை. இதை எப்படி பகர்றது? எப்படி நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். பகரினில் எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறாரு. 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இந்த கேலக்சிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 101 கோடி. அவர் சும்மா ஒரு பேச்சு சொல்லியிருக்கிறார். நாம் என்ன போட போகிறது? இன்ஃபினிட்டுன்னு போட்டுருவோம்.
ஏன்னா ஆகாயமே இன்ஃபினிட்டு, அது உள்ள இருக்கிறது மட்டும் இன்ஃபினிட் இல்லாமல் இருக்குமா கேலக்ஸிக்கு? அப்போ கேலக்ஸிக்கு ஒரு நம்பர்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்? இன்னும் ஆகாய வெட்டவெளி சும்மா இருக்கிறார்கள். வெட்டவெளியே நமக்கு இன்ஃபினிட்டுன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த கேலக்ஸிகள்னு சொல்லக்கூடிய உருண்டைகள், இந்த உருண்டைகளும் அவர் சொல்கிறாரு, ஒன்றனுக்கொன்று நின்றகள் பழின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடிக்கு மேலே போயிடுச்சு. அவருக்கு தெரிஞ்ச அறிவில் சொல்கிறார், வெறுங்கண்ணில் தானே பார்த்தார் அவர். இது எப்படி இருக்குது? ஒரு உதாரணம் சொல்கிறார், உங்களுக்கு கற்பனை காட்டுறார். இல்நுழை கதிரின் துன் அணு புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இல்நுழை கதிர், அந்த காலத்தில் கூரை வீட்டில் நம்ம வசிக்கும் பொழுது சூரிய வெளிச்சம் இருட்டில் அந்த அந்த ஓட்டை வழியாக கீழே வரும் இல்லையா, அது இல்நுழை கதிர். இல்னா வீடு, நுழைன்னா நுழைஞ்சு வருது. அந்த மாதிரி நுழைஞ்சு வர ஒரு கதிரில் தூசி பறந்ததுன்னா எப்படி தெரியும்? புள்ளி புள்ளி புள்ளியாக தெரியுமில்ல, அப்படி தெரியுதான் அந்த கேலக்ஸியெல்லாம். இந்த ஆகாய வெளியில் இந்த பார்க்குறதுக்கு கேலக்ஸின்னு சொல்கிறோம். 150,000 ஒளியாண்டுகள் அகலம்னு சொல்கிறோம். அதில் 250 மில்லியன் 1000 மில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். அது அத்தனையும் தூசி மாதிரி இருக்குதான். இப்போ கடவுளுக்கு இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய பூமி என்ன மாத்திரம் சொல்லுங்கள், கேலக்ஸியே ஒரு தூசின்னா, அந்த தூசியில் 1000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குதுன்னா, அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற 9 கோளில் 1 கோளில் இருக்கக்கூடியதில் அதில் 3.5 சென்ட் லேண்டில் நிற்கிற உங்கள் சைஸ் என்னன்னு சொல்லுங்கள். இந்த ஒளி ஆண்டுகளை சொல்லும் பொழுதும் இந்த கேலக்ஸினுடைய வருஷத்தை பார்க்கும் பொழுதும் உங்களுடைய 100 வயசு எவ்வளோ தூரம்? கண் சிமட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கையை போயிடுச்சு. கடவுளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, பிரம்மாவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இந்த சிருஷ்டியிலேருந்து லயம் வரைக்கும் இந்த பிரம்மா 4 தலை பிரம்மாவனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் நம்முடைய மனித வாழ்க்கை கன்சிமிட்டுன்னு புத்புத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. புத்புதம்னா நீர்க்குமிழி. நீர்க்குமிழி பார்க்கறது போது பொட்டுன்னு உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி உடம்பு, இந்த உடம்பை விட்டு நான் போயிட்டு போகிறதில்ல, இன்னொரு உடம்புல போயிடுவோம். குமிழிகளை தோன்றிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொன்றிலையும் ஜீவன் பூந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு எண்ணிக்கையே கிடையாதப்பா. இந்த அண்டவெளிக்கு எண்ணிக்கை இல்லை, அது இருக்கக்கூடிய கேலக்ஸிக்கு எண்ணிக்கை இல்லை, அதில் வாழ்கின்ற ஜீவராசிகளுக்கு எண்ணிக்கை இல்லை. மனிதனை மட்டும் நினச்சிக்காதீங்க, பூச்சி பொட்டு மிருகங்கள் அத்தனையும் சேர்த்துக்கணும், செடி கொடி தாவரத்தை சேர்த்துக்கணும். வானுலோகத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடியவங்க போலோகம், போரலோகம், சொர்க்கலோகம், மகர்லோகம், தபலோகம், ஜனலோகம், சத்தியலோகம், இங்கெல்லாம் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ நரகம்னு சொல்லக்கூடிய அதலை விதலை சுதலை தலாதலை ரசாதலை மகாதலை பாதாள அப்படின்னு சொல்லக்கூடிய நரகங்கள்லையும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி 7 14 உலகங்களிலும் இத்தனை கேலக்சிலும் எத்தனை ஜீவராசிகள் இருக்கின்றன, அதுக்கு எத்தனை உடம்பு கொடுக்கணும், யார் கருமத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கே பிறக்க வைக்கணும், எந்த மொழி பேசணும், அவன் வாழ்நாளில் எத்தனை தடவை தோசை சாப்பிட்லாம், எத்தனை தடவை இன்பம் அனுபவிக்கலாம், எங்கெல்லாம் சுற்றலாம், எல்லாத்தையும் அவர் தான் கணிச்சு வச்சுருக்கிறார். அவருடைய அறிவுக்கு ஈடு இணையே கிடையாது. அவருக்கு சமம் அவர் தான், அவருக்கு நேர் யாருமே கிடையாது, இன்னொரு கடவுளும் இருக்காது. அப்படி புரிஞ்சுக்குங்க. அவர் சொல்கிறாரு, இந்த இல்நுகழை கதில் போல அணுப்புறையர் அங்கே இருக்கக்கூடிய தூசி தும்புகள் எவ்வளோ வச்சுருக்குதோ அப்படிப்பட்டது தான் இந்த கேலக்சிகள்ன்றார். சிறிய ஆகிய பெரியோன் தெரியணும். நீங்கள் பெருசாக பார்க்குறது எல்லாத்தையுமே சின்ன சிறுஜில் இருக்குதுங்கிறார். நீங்கள் தூசியை ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, அதை உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த கேலக்சிகள் மாதிரியே ஒன்று உள்ளே இருக்குமா. இப்படி உடச்சிக்கிட்டே போக போக கடைசியில் அணுவில் போய் நிற்போம் இல்லையா, அணுவில் போனாலும் அங்கே எலக்ட்ரான்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும், அங்கே நியூக்ளியஸ் ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தா இந்த ஆகாய ஒளி மாதிரியே அது ஒரு குட்டி ஆகாயமாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குதோ பஞ்சபூதங்கள் இருக்குதுன்னா உங்கள் சரீரத்தும் இருக்குது. இப்போ நினச்சி பாருங்கள், உங்கள் சரீரத்தில் நம்முடைய உடம்பில் பிறக்கும் பொழுது ஒரே ஒரு செல் தானே, அம்மா வயிற்றில் இருக்கும்போது ஒரு செல், அப்புறம் 3.5 கிலோ குழந்தை வெளியே வருது. அப்போ எத்தனை கிலோ எத்தனை செல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 ட்ரில்லியன் செல் இருக்கும். அவன் 60 கிலோ எடை ஆகிட்டான்னு வைங்க, அவங்ககிட்ட 37 ட்ரில்லியன் செல்கள் இருக்குமா. ட்ரில்லியன் 1000, அதோட 1000 பெருக்குனாக்கா மில்லியன், அது 1000 பெருக்குனா பில்லியன், அது 1000 பெருக்குனா ட்ரில்லியன்.
அத்தனை செல்கள் நம்ம உடம்புல இருக்குது. எல்லா செல்லுக்கும் உயிர் இருக்குது, எல்லாத்துக்கும் உணர்வும் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு சொந்த அறிவு கொடுத்துருன்னு வைங்க. என் உடம்புல இருக்கிற செல்லுகளுக்கெல்லாம் சொந்தமாக ஒரு அறிவு இருக்குதுன்னு வைங்க. அவங்கெல்லாம் என்ன பேசிக்குவாங்க? நீ யார்? என் பக்கத்தில் இருக்க செல்லை கூப்பிடும், நீ யார்? நான் வந்து குடல் செல்லுங்க, நான் கல்லீரல் செல்லு, நான் கலைய செல்லு, நான் பல்லில் இருக்கிறவன் அப்படின்னு அடையாளம் சொல்லிக்கும்ல. இப்போ அவங்களுக்குள்ள வந்து பேதங்கள்லாம் இருக்கும்ல. பாருங்கள், ஒரு வேலை செய்கிறதுல இந்த மூளையில் இருக்கிற செல்லுங்கள்லாம் அவங்களுக்கு 30% உணவை அவன் தான் திருடி சாப்பிட்றான். வயிறு சொல்லுது, நான் தான் சமைச்சு கொடுக்குறேன் சாப்பாடு, ஆனால் எனக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த குதம்னு சொல்லக்கூடிய மலை வாயில் இருக்குது, அந்த செல்லுகள் எல்லாம் சொல்லும், எனக்கு இழிவான வேலையை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு எல்லாம் சொல்லுது. ஆனால் அவங்களுக்கு சொந்த அறிவு இருக்குதா? என்னுடைய அறிவு தானே எல்லாருக்கும் அறிவு. என் அறிவில் ஏதாவது ஏற்றத்தாழம் பார்க்குறேன்னா, நான் என் மூளைக்கு அதிகமான மதிப்பும் என் குதத்துக்கு கம்மியான மதிப்பும் கொடுக்குறேன்னா, என் உடம்புல ஒவ்வொரு பொருளுக்கும் சம மதிப்பு கொடுக்குறேன் இல்லையா? ஏதாவது ஒரு உறுப்பு நோந்துச்சுன்னா என்னுடைய கண்ணீர் வடிக்குதில்ல. ஒரு இடத்துல ஒரு சின்ன பாந்துன்னா நான் துடிக்கிறேன்ல, அது முதல்ல டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணுறேன்ல. அது நகமாக இருந்தாலும் தலைமுடியாக இருந்தாலும் அப்படி தான் பகவான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு நாம் எப்படி கடவுளோ அப்படி அனந்த கோடி ஜீவராசிகளும் அவர் கடவுள். அவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். இப்போ என்னுடைய செல்களுக்குள்ளே நான் இருக்கிறேன்னா இல்லையா? என் செல்லுக்குள்ளே நான் இருந்தால் தானே அதை தொட்டால் எனக்கு தெரியுது. என் உடம்புல எங்கே தொட்டாலும் எனக்கு தெரியுது. அப்போ நான் இந்த உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்கிறேன், நீக்கமறை இருக்கிறேன், ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கிறேன். அப்போ செல்லுக்குன்னு ஒரு அறிவு இருந்ததுன்னா அது யாருடைய அறிவு? என்னுடைய அறிவு அல்லவா? அதே போல தான் நாமெல்லாம் பகவானுடைய உடம்புல இருக்க செல்கள். அவருடைய அறிவு தான் நமக்குள்ளெல்லாம் அறிவாக இருக்குது. இந்த உடம்புக்குள்ள இருக்க செல்களெல்லாம் சண்டை போட்டுச்சு பார்த்தீங்களா? அவன் உயர்ந்த ஜாதி, இவன் கீழ் ஜாதி, இவன் படித்தவன், இவன் கீழான வேலை செய்கிறவன், அது மாதிரி தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம். அப்புறம் அந்த உடம்பு நான் சொந்தக்காரன் சொல்ல, டே செல்களே சண்டை போடாதீங்கடா, எல்லாமே நான் தாண்டா, நீங்கள் உனக்குள்ளே நான் தாண்டா இருக்கிறேன். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக எல்லாருக்கும் அறிவு கொடுக்குறவன் நான் தான். நீங்கள் சொந்த அறிவில் நீங்கள் ஏதோ கற்பனை பண்ணிவிட்டு கீழ் ஜாதி மேல் ஜாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழைன்னு சொல்லிக்காதீங்கடா அப்படின்னு கடவுள் சொல்லுவார்ல. அவர் எங்கே சொன்னார்? அமைதியாக இருக்கிறார். ஆனால் அவர் வேதம் எழுதி கொடுத்துருக்கிறார். கடவுள் நமக்கு இந்த பாடத்தை வேதமாக கொடுத்துருக்கிறார். அந்த வேதத்திலலாம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்களெல்லாம் சேர்ந்தாக்கா நானுங்கிறார். எல்லா ஜீவர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தா அது பகவான்னு பேர். பகவான் தனியாக யாருமே இல்லை. ஏன்னா பிரபஞ்சமே அவர் தான். பிரபஞ்சம் அவருக்கு உடம்பு, அதில் இருக்கக்கூடிய அத்தனை கோள்களும் அவருடைய செல்கள், அதில் இருக்கக்கூடிய உயிருடைய பொருளெல்லாம் நம்ம அவருக்கு உடம்புல இருக்கக்கூடிய சின்ன புழு பூச்சி மாதிரி தான். நினச்சி பாருங்கள், நீங்களே இந்த உடம்பு 60 கிலோ உடம்பு எடுத்துக்கிட்டு நடக்கும் பொழுது எத்தனை ஜீவராசிகளை மிதிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. செருப்பு காலால் மிதிச்சுட்டு போயிடும். அது மாதிரி எத்தனையோ அழியுது. சில சமயத்தில் நீங்கள் ஒரு எறும்பு தண்ணீரில் மாட்டிக்கிட்டு திணைக்குது. நீங்கள் நான் சில சமயம் சக்கரை டப்பையை திறப்பேன், பார்த்தா உள்ளே எறும்பு இருக்கும். அப்படியே ஸ்பூனோடு எடுத்து பாலில் போட்டேன்னு கொதிக்கிற பாலில் போட்டு செத்து போயிடும். என்ன பண்ணுறது? கருணை இருக்குது இல்லை? நாம் அந்த சர்க்கரை மறுபடியும் ஒன்று நியூஸ் பேப்பரில் கொட்டிட்டு இந்த எறும்புகள்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து போடுறோம். அந்த சர்க்கரை அந்த எறும்புக்கு தெரியுமா இந்த என்னுடைய கருணை அதில் அறிவுக்கு எட்டுமா? அப்படி தான் பகவான் எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்கிறார். அப்புறம் ஏன் கொல்றாரு? அவருக்கு எனக்கு ஏன் கேன்சர் கொடுத்தாரு, எனக்கு ஏன் கொடுத்தாருன்னு அது ஏனுங்கிறது கர்ம வினை பற்றி தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கலாம். அது அவர் கொடுக்கல, நீ செய்த வினையை நீ அனுபவிக்கிற. அது வேற ஒரு விஷயம். அது கர்மயோகத்தில் நாளைக்கு கிளாஸ் எடுப்போம், பார்ப்போம். இன்றைக்கி கடவுள் எப்படிப்பட்டவர், எங்கே இருக்கிறான்னு தேடாதீங்க. கோயிலில் போய் நம்ம அழுது புலம்புறோம் இல்லையா? செய்யுங்க தாராளமாக. ஆனால் ஒன்றுன்னு தெரிஞ்சுங்க, புலம்புகின்ற உங்ககிட்டையும் கடவுள் தான் இருக்கிறாரு. அவர் புலம்பும் விடலை, புலம்புவதற்கு வேண்டிய அறிவையும் அவர் தான் கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அவர் சொல்கிறாரு மாணிக்கவாசர், இதில் நிறைய பாடல் இருக்கிறதுனால முக்கியமானது மட்டும் நம்ம இந்த வரிகளை எடுத்துக்குவோம். இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசினா இல்லையா? இந்த ஒட்டுமொத்த ஜட பிரபஞ்சத்தை, ஸ்தூலமாக தெரிகின்ற ஜடமாகி இருக்கக்கூடிய நம்முடைய உடம்பு, ஆகாயம், நீர், நிலம், மண் எல்லாவற்றையும் சேர்த்து ஜடமாகிய இந்த ஆகாய வெளி எல்லாம் சேர்த்தோம்னா அதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். அதுக்கு பேர் விராட். அது பேர் விராட்.
ஸ்தூலமாக தெரிஞ்சால் அது பேர் விராட். இன்னொரு பேர் வைஸ்வானரன் அப்படின்னு பேர். இப்போ அவர் மாணிக்க வாசகர் முதல்ல கடவுளை எப்படி சொல்லியிருக்கிறாரு, விராட்டை பற்றி சொல்லியிருக்கிறார். ஸ்தூல பிரபஞ்சம் ஒட்டுமொத்தமாக நம்மெல்லாம் சேர்ந்துருக்குறோம் அதில். அப்போ அவருக்கு அது சரீரங்கிறோம். இந்த ஸ்தூலமான சரீரத்தை உடைய அந்த கடவுளுக்கு பெயர் விராட் அல்லது வைஸ்வானரன். நம்முடைய இந்த ஸ்தூலமான உடம்புக்குள்ளேயே அப்போ நான் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாலாம் இருக்கும் வயிற்றுல அதுக்கெல்லாம் நான் சொல்லும், இந்த உடம்பு இருக்குதே நம்ம கடவுள் அவர் உடம்புக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அப்படி தான் அந்த புழுவெல்லாம் பேசிக்கும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா நம்ம பகவானுடைய உடம்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம். பகவான் நீ பார்த்துருக்கிறியா? அவருக்கு உள்ளே இருந்துட்டு எப்படி அவரை பார்க்க முடியும்? அவருக்கு வெளியே போயிருந்தா தான் நான் பார்க்க முடியும். அவங்க உள்ளே இருக்க நான் பார்த்ததில்லை. அப்போது அங்கே இருக்கிற ஒரு ரிஷி ஒன்று சொல்லுது, ரிஷி புழு, நீ பார்க்க வேண்டியதில்லை, உன் உடம்பாக தான் அவருக்கு இருக்குது. நம்முடைய உடம்பெல்லாம் சேர்ந்தது தான் அவருடைய உடம்பு அப்படின்னு சொல்லுது. அப்படியே சொல்கிறீங்க. சிறியது போல தான் பெரியது இருக்கிறது, பெரியவன் போல சிறியோன் காண்க அப்படின்னு சொல்கிறார். சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு வார்த்தையில் நான் பேசின விராட் முழுக்க அடங்கிடுச்சு. அப்படி மாணிக்கவாசகர் ஒரு வரியில் மிகப்பெரிய தத்துவத்தை நிரப்புகிறார். சிறிய ஆக பெரியோன் காண்க. நீ உடம்பை பிண்டம்னு சொல்கிறோம், இது பெருசாக நம்ம அண்டோன்னு சொல்கிறோம். அண்டத்தில் என்னென்ன இருக்கிறதோ அது அத்தனையும் பிண்டத்தில் இருக்கிறது. அண்டத்தையே சரீரமாக கொண்டவன் விராட்டுன்னா, இந்த பிண்டத்தை சரீரம் கொண்டவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் தானே உள்ளே இருக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன பேர்? அப்படி பேர் அவனுக்கு விஸ்வன் அப்படின்னு பேர். நம்ம உடம்புக்குள்ளே இருந்தால் அந்த கடவுளுக்கு பேர் விஸ்வன். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் அதே சைதன்யம் தான் நிரம்பி இருக்கிறது, ஊடுருவி இருக்குது. அவருக்கு விராட் வைஸ்வானரன் பேர். பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு பகவான் என்னுடைய விராட் தரிசனத்தை பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய விராட்டை பார்க்குறியா, நான் என்னென்னவா இருக்கிறேன்னு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு. இந்த புழு கேட்குது இல்லை, அவன் நம்ம சொல்லுவோம், இந்த விராட்டை நான் பார்க்கணும், நம்ம இங்கே வசிக்கிறோமில்ல, இந்த பகவானுடைய உடம்பை நான் பார்க்கணுன்னா அப்போது பகவானுக்கு வெளியே போய் தானே பார்க்கணும். அந்த புழு நம்மளை விட்டு வெளியே போக முடியுமா? போக முடியாது, மனம் செத்து போயிடும். ஆனால் அர்ஜுனன் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே கிருஷ்ணன் பகவான் நீ உள்ளுக்குள்ளேருந்து உன்னை காட்ட வைக்கிறேன்ட்டு ஒரு திருஷ்டி கொடுக்குறார். அது தெய்வீக திருஷ்டின்னு பேர். அந்த தெய்வீக திருஷ்டியை வச்சுக்கிட்டு அவன் பார்க்குறான். அந்த காட்சி தான் விராட் அப்படின்னு பேர். இது நம்முடைய பகவத்கீதையில் நீங்கள் பார்க்கலாம். இந்த விராட் தரிசனத்தை ஒரு சாப்டர் முழுக்க அழகழகான விளக்கங்கள். எத்தனை உயிர்கள், எத்தனை ரிஷிகள், எத்தனை பூச்சிகள், எத்தனை கண்கள், எத்தனை காதுகள். நம்ம கண் எப்படி இருக்குது? மனிதர் கண்களே எத்தனையோ விதமான கண்கள். பூச்சி கண்கள் எப்படி இருக்குது? மிருகங்களுடைய கண்கள் எப்படி இருக்குது? நத்தையினுடைய கண்கள் எப்படி இருக்குது? கண்கள்லேயே எத்தனை விதம். மீன் கண்கள் எப்படி இருக்குது? பறவை கண்கள் எப்படி இருக்குது? அத்தனையும் பார்க்குறான் அர்ஜுனன். நம்ம கைகளை பார்க்குறான், மனித கைகள், குரங்கு கைகள். பயந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம நண்டினுடைய கையை பார்த்தா பயமாக இருக்குது. அது கொடுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு 6 கால்கள், பலவிதமான கால்கள், கொசுவினுடைய கால்கள், வாயி, பல்லு, தம்ஸ்ட்ரம் அப்படிங்கிறார். இதெல்லாம் அழகாக பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். அதை அர்ஜுனன் பார்த்து அவன் சொல்கிறான். அவன் வாயில் வருது, அர்ஜுனன் உவாச்ச, அவன் தான் சொல்கிறான், இதெல்லாம் பார்த்தேன் பகவான், எனக்கு பயமாக இருக்குது இந்த விராட் ஸ்வரூபம். நீ தயவுசெய்து பழைய மாதிரி சாந்தமூர்த்தியாக, சங்கு சக்கரதாரியாக, விஷ்ணுவாக காட்சி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அப்புறம் மறுபடியும் அவர் காட்சி தரார். அப்புறம் அதையும் நீக்கிட்டு கண்ணனாக வந்துடுறார், உபதேசம் தொடர்றார். பகவத்கீதை படிக்கும்போது நாம் இந்த விராட்டை பற்றி நம்ம படிப்போம். சரி, அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு சாப்டர் முடிச்சிட்டோம். வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய மாப்பேறு ஊழியும் நீக்கமும் நிலையும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே வேதியன்னாக்கா பிரம்மா, அவனோடு சேர்ந்து மால், திருமால், விஷ்ணு, இவர் தான் சிவனாச்சே, இவர் பேரை விட்டுட்டார், சிவபெருமான். வேதியன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்மா முதல் அவன் சிருஷ்டி செய்கிறவன், அதை நிலைப்படுத்தி வைக்கிறவன் திருமால், லயப்படுத்துகிறவர் இவர்.
மறுபடியும் உற்பத்தி பண்ண யார் பண்ணுவார்? பிரம்மா இல்லை, பிரம்மாவை இவர் உற்பத்தி பண்ணணும் இல்லையா? யார் சம்ஹாரம் பண்ணாரோ அவர்கிட்ட இருந்தால் மறுபடியும் உண்டாகணும். அப்போ பிரம்மாவை அவர் உற்பத்தி பண்ணாக்கா பிரம்மா வந்து உற்பத்தி பண்ணுவார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? பிரம்மா உற்பத்தி பண்ணுறதுக்கு மாலை உற்பத்தி பண்ணுறாரு, திருமாலை. திருமாலை இவர் உற்பத்தி இருக்கிறார். அப்போ திருமால் தொப்புள்லேருந்து பிரம்மா வரார். இதெல்லாம் நம்ம சூஷ்ம காரண சரீரம்னு நம்ம படிக்கும்பொழுது இதனுடைய தாத்பரியெல்லாம் புரியும். நம்ம பாரத நாட்டில் இந்த சாமிகளெல்லாம் இந்த தொப்புள்லேருந்து ஒரு பூ வருதான், அதில் வந்து பிரம்மா இருக்கிறாரு, இதெல்லாம் என்னையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக பேச வேண்டிய தத்துவங்கள். நம்ம சும்மா வெளிப்படையாக பார்த்தா புராண கதைகள்லாம் கேலி பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கேலி குத்தாக போயிடுச்சு. அவர் பார்க்கடலில் படுத்துருக்கிறாராம், பாம்பில் படுத்துட்டு இருக்கிறாராம், லக்ஷ்மி அம்மா காலை மீதி அமுக்கிட்டு இருக்கிறாங்களாம், அவருடைய தொப்புள்லேருந்து தாமரையிலேருந்து இவர் வந்திருக்கிறாரா. இது என்ன ஒரு காட்சி? இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸ்ரீரங்கத்தில் போய் அதை காட்சியை பார்க்குறோம். பத்மநாப சுவாமியை போய் பார்க்குறோம், பள்ளி கொண்டிருக்கிறார். இதனுடைய தாத்பரியம் என்னென்னு இனிமேல் நம்ம புரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம், எல்லாத்தையும் ஒரே நாளில் புரிஞ்சிக்க முடியாது. திருவாசகத்தில் திருவண்ட பகுதியில் நாம் இது வரைக்கும் 9 லைன் தான் படிச்சிருக்கிறோம். மொத்தம் 250க்கு மேலே இருக்குது. நம்ம அத்தனையும் பார்க்க போகிறதில்ல. இவ்வாறு இந்த திருமால் முதல் பிரம்மா வரை எல்லா தெய்வங்களும் 31 கோடி தேவர்களையும் பகவான் தான் உள்ளடக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பேரண்டத்தை விராட்டை சொல்லிவிட்டு இந்த அறிவுடைய பொருள் சொல்கிறாங்க இல்லையா பிரம்மா, அவங்கள சொல்கிறார். இவங்கெல்லாம் இருக்கிறார். இவங்கெல்லாம் யாருன்னா சூக்ஷ்மமானவர்கள், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால இது ஸ்தூலமாக இருக்கக்கூடியது, கண்ணுக்கு தெரியுது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே சூக்ஷ்மமான ஒரு பிரபஞ்சம் இருக்குது. ஸ்தூலமாக ஒரு சாக் பீஸ் இருக்குதுன்னா இந்த சாக் பீஸ்க்குள்ளே சூக்ஷ்மமான சாக் பீஸ் இருக்குது. நீங்கள் கத்திரிக்காய் சாம்பார் குழம்பு வச்சிங்கன்னா ஸ்தூலமான குழம்பு இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே சூக்ஷ்மமான குழம்பு இருக்குது. சாதம் அடிச்சிங்கன்னா ஸ்தூலமான சாதத்துக்குள்ளே சூக்ஷ்மமான சாதமும் இருக்கும். எல்லா பொருளும் சூக்ஷ்மம் இருக்குது. இந்த கதவு ஜன்னல் பொருள் எல்லாமே சூக்ஷ்மம் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்தூலத்தை எடுத்துகிட்டு போனால் சூக்ஷ்மத்தை சேர்த்து தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த சூக்ஷ்மம் எப்படி இருக்கும் சார்? அது நம்ம கண்ணாலேயோ புனலாலேயும் பார்க்க முடியாது. அதனால தான் பகவானுக்கு நெய்வேத்தியம் படைக்கும்போது பொங்கல், புளியோதரை, ததி அன்னம் இதெல்லாம் விற்கணும் இல்லையா, அவருக்கு அப்படி இப்படி எடுத்து காட்டுறோம். அவர் சாப்பிட்டாருன்னு நினைக்கிறோம், கட்டாயம் சாப்பிட்றார். ஸ்தூலத்தை தொட மாட்டார், சூக்ஷ்மத்தை எடுத்துக்குவார். சூக்ஷ்மமாக சாப்பிட முடியுமா உங்களால்? அவர் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அவர் உணவு சூக்ஷ்மமாக இருக்குது. இப்போ பகவான் எப்படி இருக்கிறாரு? சூக்ஷ்மமாக இருக்கிறார். இறந்தவர்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அமாவாசை அன்னைக்கு. அது பேர் தர்ப்பணம்னு பேர். தர்ப்பணம்னா திருப்திப்படுத்துதல்னு அர்த்தம். திருப்தம்ன்றது தர்ப்பணம். தர்ப்பனா திருப்திப்படுத்துறதுன்னு. அவருக்கு சாப்பிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. நம்ம சும்மா கடமைக்கு வந்து இலையில வச்சு படையல் பண்ணிச்சுட்டு செத்தவங்களை நினச்சிட்டு ஒரு தடவை சாமி கும்பிட்டு போயிடுறோம். அவங்க சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சாப்பிட்றாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியாதவங்க, அவங்களுக்கு உணவு கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும். நம்ம கொடுக்குற படையில் இருக்கக்கூடிய இட்லி, சாம்பார், பொருள், பொரியல், அகத்திக்கீரை எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அத்தனையும் அவங்க சாப்பிடுவாங்க. சூக்ஷ்மத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ பிரபஞ்சத்துக்கும் சூக்ஷ்மம் இருக்குதுன்னா அந்த பிரபஞ்சத்தில் சூக்ஷ்மமான உயிர்களுக்கு அதே சைதன்யம் தானே இருக்கும். அந்த மாதிரி சைதன்யத்திற்கு சூக்ஷ்மமான பிரபஞ்சத்துக்குள்ளேயும் சூக்ஷ்மமான சரீரத்துக்குள்ளேயும் இருக்கின்ற அந்த கடவுளுக்கு ஒரு பேர் இருக்குது. அவர் பேர் ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பேர். இவருக்கு சூத்ராத்மா அப்படின்னு பேர். இன்னொரு பேர் சூத்ராத்மா. எல்லார் உயிர்களும் சூத்திரம் மாதிரி இருக்கிறார். ஒரு மாலையில் ஒவ்வொரு மாலையும் இருக்கக்கூடிய மணியும் ஒவ்வொரு ஜீவன் சொன்னால் அந்த ஜீவனுக்குள்ளே ஒரே நூல் போகுது இல்லையா, அதுபோல் நமக்குள்ளெல்லாம் அந்த பகவான் ஹிரண்ய கர்ப்பர் நூல் மாதிரி இருக்கிறார். அதனால் அவருக்கு சூத்ராத்மா. சூத்திரம்னா நூல். இப்படிலாம் பேர்கள் வச்சுருக்கிறாங்க. இப்போ விராட்டை தெரிஞ்சுக்கிட்டோம், சூத்ராத்மாவும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தான் அவர் சொல்கிறாரு, இந்த மால் பிரம்மன் போன்றவர்களுக்குள்ளேயும் அவருக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மாணிக்க வாசகர் சொல்கிறாரு. அடுத்த பாட்டல், சூக்குமமோடு தூலத்து சூரை மருத தெரியது வழியில் கொட்க பயர்க்கும் குழகன் முழுவதும். தமிழ் கொஞ்சம் கடவுடாக இருக்குது இல்லை. சூக்குமமோடு தூலத்து சூரை மருதத்து
எகிரிய வழியின் கொட்கப் பயர்க்கும் குழகன் முழுவதும். இப்போ எரியது எகிரியது அப்படின்னு சொன்னால் இந்த காற்றையே மூன்றாக சொல்கிறார். சூறை காற்று, அப்புறம் மாருதம்னு சொல்லக்கூடிய மென்மையான காற்று, அப்போ வலின்னு சொல்லக்கூடிய மூச்சு காற்று. இந்த காற்றெல்லாம் அவர் தான் அப்படிங்கிறார். பிராணனுக்கு பேர், இவர் வலின்னு பேர் வச்சிருக்கிறார். இது அத்தனையும் பெயர்க்கும் ஒரே கடவுள் அவர் தான். படைப்போர் படைக்கும் பழையோன், படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள், காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா, கருத்துடை கடவும் திருத்தகும் அப்படின்னு முடிக்கிறார். இதில் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொன்ன நேரம் அதிகமான குறுக்குமா சொல்கிற. படைப்போனை படைக்கும் பழையோன். யார் படைக்கிறான்? பிரம்மதேவன். அவனையும் அவன் படைக்கிறான். அப்போனா அவனுக்கு பழையவன் தானே, அதனால் அவன் கெடவன், ரொம்ப பழையவன், பழைய பெருமாளே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. இதில் பழையது எதுன்னு கேட்டால் அவர் தான். ஆனால் எப்போவுமே இளமையாகவே இருந்தார், வயசே ஆகலை. அதனால் அவர் கௌமாரன்னு பேர், குமரன்னு பேர். முருகனுக்கு குமாரன்னு பேர். இளமையில் பார்த்தோம்னா அவர் குமாரன், அது பெண்ணாக பார்த்தா குமாரி, குமாரிக்கு கௌமாரின்னு பேர். காளி, கௌமாரி, பார்வதியெல்லாம் பேர் வச்சுருக்கிறோம். இந்த பேருக்கு உள்ள அர்த்தத்தை பார்த்தோம்னா குமரம், மாறாதது, அழியாதது, அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அவன் படைப்போனை படைக்கும் பழையவன். திருமால் காப்பவன் தானே, காப்பவனை காக்கும் கடவுள். காப்பவத்தை கரப்பான் ஒருத்தர் இருக்கிறான். கரப்பானா மறைச்சிக்கிறவன், கரத்தல்னா மறைச்சிக்கிறது, கையில் வச்சு மறைச்சிக்கிறது. அப்படி உலகத்தை கவர்ந்து தனக்குள்ளே வச்சுக்கிற அந்த சங்கரனையும் இவர் தான் கருத்தில் கொண்டு வர்றார். இவர் மனசிலேருந்து உண்டாக்குறார், மானசீக புத்தர்களாக உண்டாக்குகிறார். அப்படி கருத்துடை கடவு என்று அவர் பேர் வச்சுக்கிறார். இது நீளமாக போயிட்டுருக்குது. நாம் இன்றைக்கி இதை நிறுத்திக்கோ. திருவண்ட பகுதியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பகுதி இது தான். இதுக்கு முன்னாடி வரப்போதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட இறைவனை இவர் புகழ்ந்து புகழ்ந்து பாடுறார். அந்த புகழ்ந்து பாடுறதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பாடிங்க. இப்போ நமக்கு சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் கடவுள் யாருன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், திருவாதூரை படிச்சுட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் வேதம் படிச்சிருக்காரு. வேதம் தெரியாதவங்களெல்லாம் இதெல்லாம் சொல்லணும். இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்னதெல்லாம் தொகுத்து பார்ப்போம். இறைவனை பற்றி உங்களுக்கு என்ன மாறிடுச்சா இல்லையா? எந்த ஒரு ஞானமும் சொன்னதையே சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சொன்ன விஷயங்களெல்லாம் என்னோட சொந்த கருத்து இல்லை. உபனிஷத்துங்கிற வேதத்தில் ஒரு பகுதியில், வேதாந்தத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்குது. சமஸ்கிருதத்தில் வடமொழியில் இருக்கிறதுனால, மந்திர ரூபமாக இருக்கிறதுனால மக்களுக்கு பொதுவாக சேரலை. இந்த மந்திரங்களாம் தெரிந்தவனுக்கு குருநாதர் போன்றவங்க, மாணிக்க வாசகர்கள்லாம் தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அவங்கள முழுசாக கொடுக்கல, அவங்கள பக்தி செய்வதற்கு வேண்டிய அளவுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. ஆனால் உபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த சாப்டர் இதெல்லாம் புக்கெல்லாம் இருக்குது. உபனிஷத், பகவத்கீதை, உபனிஷத்தெல்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் படித்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்த அறிவையும் நம்ம ஒரே இடத்துல பெற்றுடலாம். இந்த ஆத்ம வித்யாலயத்தில் நாம் மிச்சம் மீதி இல்லாமல் அனைத்து அறிவையும் நீங்கள் பெற்றுடணும். ஆனால் உங்களுக்கு கேட்குறதுக்கு பொறுமையும் வாழ்நாளும் ஆரோக்கியமோ விருப்பமோ இருக்கணும். இருந்ததுன்னா நான் இருக்கும் வரை எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுத்துட்றேன். இங்கே பெற முடியாத அறிவுன்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எல்லா அறிவுமே வேதாந்தத்துக்குள்ளே அடங்கி போச்சு. எதை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்ததுக்கு சமமோ அதை அறிந்து கொள்ள வேண்டும். யஜ்ஞாத்வா சர்வம் விஜ்ஞாதம் பவதி. எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டதோ அப்படின்னு ஒன்று விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா, கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேறு எதுவும் அறிஞ்சிக்க வேண்டியதில்லை. இப்போ கடவுள் அறிஞ்சு எனக்கு சார் பிரயோஜனம்? நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா கடவுள் நீ தான் கண்டுபிடிப்ப. கடவுளை அறிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஏன்? தங்கத்தை அறிந்து கொண்டால் நகையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது என்ன கஷ்டம்? ஒரு 10 கோடி நகைகள் இருக்குதுன்னு வைங்க. இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு 10 கோடி வருஷம் ஆகலாம், ஆராய்ச்சி பண்ணி முடிக்க. ஆனால் தங்கத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னா ஒரே முடிஞ்சு போச்சு இல்லை? காரணத்தை அறிந்து கொண்டால் காரியம் அனைத்தும் அறிந்தது போல தானே. மண்ணை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த மண்ணில் செய்த எல்லா பொம்மையும் உங்களுக்கு தெரியுமில்ல. எல்லா பொம்மையும் உடைச்சாலும் மண்ணு தானே. அப்போ மண்ணை அறிந்தவன் மண்ணின் உலகத்தையெல்லாம் அறிந்தவன், நூலை அறிந்தவன் துணியை எல்லாம் அறிந்தவன், இரும்பை அறிந்தவன் கருவிகள் எல்லாம் அறிந்தவன், கடவுளை அறிந்தவன் எல்லாம் அறிந்தவன்.
அப்போ கடவுள் அறிஞ்சிக்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான வாழ்க்கை. இப்போ கடவுள் அறிஞ்சு எனக்கு சார் பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்குது. ஏனென்றால் நீ அறிந்து கொண்ட கடவுள் நீ தான். நான் எப்படி சார் கடவுள்? வேதம் சொல்லுது நீ தான் கடவுள். உங்களுடைய அனுபவம் இதுக்கு முரண்பாடாக இருக்குது. உங்கள் அனுபவப்படி நான் செத்து பிழைக்கிற ஒரு ஆள், இங்கே இருக்கிற ஜனங்களுக்காக நானா காரணம்? எனக்கே நான் காரணமாக பயந்து போயிட்டுருக்கிறேன். நீங்கள் வேறு இங்கே இத்தனைக்கும் படைச்சது நீ தான் கடவுள் வேறு சொல்கிறீங்க. நான் எப்படி இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு. சரி, நீ நானுன்னு எதை சொல்கிற? வேதம் நானுன்னு எதை சொல்லுதுன்னு உனக்கு தெரியல. அந்த விஷயத்தை நம்ம படிக்கிறதுக்கு தொம் என்ற சொல்லினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். தத்துவமசிங்கிறதுல தொம் பத அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஆத்மாவை பற்றி சொல்லிக் கொடுக்கும்பொழுது அந்த ஆத்மா எங்கே இருந்துக்கிறது, எப்படி கிடைக்கும்போது நம்ம அடுத்தடுத்து கிளாஸில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி திருவண்ட பகுதியில் நாம் இதுவரை அறிந்தது நிறைவாக இருக்கிறது, மனசு திருப்தியாக இருக்குது. நான் வீட்டுக்கு போகும்பொழுது காணும் இடமெல்லாம் கடவுள்னு போங்க. வானமும் கடவுள், நிலமும் கடவுள், நீரும் கடவுள், புழுவும் கடவுள், மனிதர்களும் கடவுள், நீ நானும் கடவுள். எல்லாரும் கடவுளுடைய ஒரு பகுதியும் கூட கிடையாது. கடவுளால் உண்டாக்கப்பட்டு, கடவுளால் ஆக்கப்பட்டு, கடவுளாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆடை எதனால் ஆகப்பட்டது? நூல் தானே. நூல் எதனால் ஆகப்பட்டது? பஞ்சு. பஞ்சு எதனால் ஆகப்பட்டது? பருத்தி. சரிங்க, இந்த பருத்தி எங்கே போச்சு? இங்கே தானே இருக்குது. நீங்கள் ஆடைன்னு சொல்லும்போது நூல் இல்லை, நூலுன்னு பார்த்தோம்னா ஆடை இல்லை, நூலுன்னு பார்த்தா பஞ்சும் இல்லை. ஆனால் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆடை, துணி, பஞ்சு, இழை, பருத்தி எல்லாம் இங்கே தானே இருக்குது. நீங்கள் ஆடையை தொட்டால் பருத்தி தொட்ட மாதிரி தானே. இந்த பருத்திங்கிறீங்களே அது ஒரு செடி தானே. அந்த செடி தானே இங்கே இருக்குது. சரி, அந்த செடி எங்கேருந்து வந்தது? பூமியிலேருந்து வந்தது. பூமி என்ன? பிருத்திவி, மண். மண் எங்கேருந்து வந்தது? நீர்லேருந்து வந்தது. நீர் எதுலேருந்து வந்தது? நெருப்புலேருந்து வந்தது. நெருப்பு எதுலேருந்து வந்தது? காற்றுலேருந்து வந்தது. காற்று எங்கேருந்து வந்தது? ஆகாயத்துலேருந்து வந்தது. ஆகாயம் எங்கேருந்து வந்தது? கடவுள்கிட்டேருந்து. இப்போ நீங்கள் துணியை தொட்டால் எதை தொடுறீங்க? கடவுளை தான் தொடுறீங்க. கடவுள் எங்கேயோ போயிட்டாரா? ஒவ்வொரு அணுவிலையும் ஒவ்வொரு பொருளும் இருக்கிறார் இல்லையா? அதனால தான் நம்ம நாட்டில் எதை பார்த்தாலும் கடவுள்னு சொல்லுவோம். கோயிலில் போனால் எதையும்னா தொட்டு வந்து சாமி சாமின்னு சொல்லுவாங்க. மனுஷனை சாமின்னு சொல்கிறாங்க, கல்ல சாமின்னு சொல்கிறாங்க, நாயின்னு சாமி சொல்கிறாங்க. ஏன் சாமியே சார்? நாயே சாமிங்கிறவங்க பைரவர், காக்கா சாமி. ஏன்னா அவர் நம்ம சனி பகவானுடைய வாகனம். இங்கே எனக்கு பார்த்தா பூச்சி போட்டுலேருந்து எல்லாமே நமக்கு சாமியாக தான் தெரியுது. செங்கல்ல சாமிங்கிறோம், சாணத்தை சாமிங்கிறோம், மஞ்சள் பிடிச்சதா சாமிங்கிறோம். இதுலேருந்து என்ன அர்த்தம்? இங்கே சாமி இல்லாமல் ஒரு பொருளும் இல்லை, எல்லா பொருளும் கடவுள் தான். இவன் உனது ஏதாவது ஒன்று இருக்குதா சொந்தமாக? உனக்குன்னு ஏதாவது சொந்தமாக இருக்குதா? அதுவும் கடவுளுது தானே. எனதல்ல அப்படிங்கிறது சமஸ்கிருதம் என்ன பேர் தெரியுங்களா? நம. எனது இல்லை. ந ம. ந நோ. ம மைன். நாட் மைன். எனது அல்ல. அதுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பேர்? நம. அப்போ யாருது? சிவாய, பகவானுடையது. இப்போ நம சிவாயன மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் அல்ல, எல்லாம் சிவம், சர்வம் சிவமயம். இந்த மந்திரத்தின் அர்த்தம் இதுதான், நமக சிவாய. இன்னொரு அர்த்தம் இருக்குது, அந்த சிவனை வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு. சாதாரண மக்களுக்கு சிவனை நமஸ்கரிக்கிறேன். ஆழமான தத்துவம் அறிந்தவர்களுக்கு எனதல்ல, இறைவனது. எனதுன்னு எதையுமே சொல்லாதீங்கம்மா. உங்கள் குழந்தைகளோடு சொல்லாதீங்க. வீடு மனை பொருளை எல்லாம் சொல்லாதீங்க. நகை நட்டு பாத்திரங்களெல்லாம் எனதுன்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னோம்னா பகவான்கிட்டேருந்து திருடினவன் ஆகிடும். சிவன் சொத்து குலநாசன்னு சொல்லுவாங்க. அப்போ சிவன்கிட்டே ஒப்படைச்சிடலாம். அப்போ என்னுடைய கவலை வந்தால் யார்கிட்ட கொடுக்குறது? நம சிவாய. பல்வலி வந்தால் நம சிவாய. அவருக்கு பல்வலிக்குது. இது மெல்ல மெல்ல கற்றுக்குங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக அது பழகிடும். உங்களை திருத்தி சிவமாகிறது தான் என்னுடைய வேலை. எல்லாம் சிவமாக வாழணும். அன்பே சிவம். நாம் சிவம் ஆயிட்டோம்னா ஒரு அடையாளம் இருக்குது. நாம் கடவுள் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா, அறிவுபூர்வமாக ஒத்துக்கிட்டோம்னா
நம்மகிட்டேருந்து வரக்கூடிய ஒரே ஒரு குணம் அன்பு தவிர ஒன்றுமில்லை. அதனால் அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நம்ம காஃபி குடிச்சிட்டு புறப்பட்டுக்கலாம்.